5க்கும் மேற்பட்ட தனிப்படை காவலர்கள் அழைச்சிட்டு போய் தனியாக வச்சு அந்த கோயிலுக்கு பேக் சைட்லேயே வச்சு அடிக்கிறாரு. அந்த அடிப்பதற்காக இவர்கள் வந்து ப்ரீப்ளாண்டாகவே மிளகாய்ப்படியிலிருந்து கட்டைகளிலிருந்து அத்தனையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது வந்து ஏறக்குறைய அது வந்து கிட்னாப் அண்ட் மர்டர். அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க லாக்அப் டெத்துன்னு. லாக்கப்புக்குள்ளே நடந்தால் தான் லாக்அப் டெத்து. நீங்கள் வெளில கொண்டு வச்சு செஞ்சீங்கன்னா அது மர்டர். தவறு நடக்கிற போது அந்த தவறை நீங்கள் வந்து நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்து அவர்களை கடத்திட்டு போயிட்டு அந்த வழக்கிலிருந்து தப்பிச்சிடலாங்கிற அடிப்படையில் செயல்பட்டார்கள் என்றால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சேங்கை மாறனோ மகேந்திரனோ கட்சியை விட்டு நீக்கப்படவில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், கிருகம்பாக்கத்தில் அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே வந்து பெண் காவலர் மேலே பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அந்த வழக்குடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு கருத்தை பதிய வைக்கிறேன். இந்த திருச்சி சிவா இவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவாவினுடைய மகன் சூர்யா சிவா ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இந்த விசாகன் மாட்டினார டாஸ்மாக் ஊழல் அதில் வந்து அவர் சொல்கிறாரு, அந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து 300 கோடி ரூபாய்க்கு கோவளம் தாண்டி இந்த ஈசிஆர் பகுதியில் வீடு கட்டுறாருன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு அமைச்சருமே ஊழல் புகாரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி செய்த இதெல்லாம் வந்து அந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கூட தெரியாத சில வித்தைகள்லாம் செந்தில் பாலாஜிக்கு தெரியும். யாராவது பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாங்கிற ஒரு திட்டத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? இதில் இல்லீகல் பார் தமிழகத்தில் 6500 ஒயிட் ஷாப்புகள் இருக்குன்னா 1200 பார் தான் வந்து ஆதரைஸ்டு பாரு, பாக்கி அத்தனையும் இல்லீகல் பாரு. 80% நிறைவேற்றிட்டோன்னு வேற ஸ்டாலின் பேட்டி கொடுத்தாரு. 80% நிறைவேற்றிருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் ஓட்டு கேட்க மக்கள்கிட்ட போகணும்? மக்கள் தயாராக வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்களே, ரைட்டுங்களா? நீங்கள் ஏன் அப்புறம் மக்கள்கிட்ட உறுப்பினர் சேர்க்கை செய்யலாம்? மக்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் உறுப்பினர் சேரணையா, வாங்கயா, கொண்டாங்கய்யா, பாமை கொண்டாங்கன்னு அவங்கள போகணும். நீங்கள் ஏன் வீடு தேடி போறீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு அஜித் குமாரனுடைய வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அந்த கேஸ் வந்து சிபிஐ வந்து இப்பதான் விசாரணைக்கு 2 நாள் எடுத்தாங்க. அதோட ஈரம் முடியறதுக்குள்ளேயே வந்து திருமலா பால் மேலாளர் வந்து நவீன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு காவல்துறையை முடிவு செய்து விட்டதா அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வழக்கு பதிவு செய்யாமலேயே வந்து விசாரணை மேற்கொண்டு வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் வச்சிருக்காரு. ஒரு அட்வொகேட்டா நீங்க எப்படி இந்த கேஸை பாக்குறீங்க? ஆர்டிகல் 38ல் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஹவு டு கவர்ன் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 38ல் அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த வேலையை அந்த பப்ளிக்கை பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது அந்த கவர்மெண்ட்டினுடைய வேலை. அதுதான் கவர்னன்ஸுங்கிற அடிப்படையில் அதை சொல்லியிருப்பாங்க. அந்த வேலையை முதலமைச்சர் செய்ய தவறுகிறார். அடுத்து காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து விட்டார். அவருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பதைத்தான் அஜித்குமார் மரணமும் இப்போது திருமலா பால் மேலாளர் நவீன் அவர்களுடைய மரணமும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், எது வேண்டுமானாலும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்வது வந்து காட்டாட்சி தர்பார்னு சொல்லுவாங்க. ஜனநாயகம் கிடையாது. அந்த ஜனநாயகத்துக்கு மாறான நிகழ்வு தமிழகத்திலே தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து சொல்ல முடியும். ஏறக்குறைய அஜித்குமார் மரணத்திலையும் இதே தான் நடந்துச்சு. எஃப்ஐஆரே போடப்படாமல் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் 5க்கும் மேற்பட்ட தனிப்படை காவலர்கள் அழைச்சிட்டு போய் தனியாக வச்சு அந்த கோயிலுக்கு பேக் சைட்லேயே வச்சு அடிக்கிறாரு. அந்த அடிப்பதற்காக இவர்கள் வந்து ப்ரீப்ளாண்டாகவே மிளகாய்ப்படியிலிருந்து கட்டைகளிலிருந்து அத்தனையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது வந்து ஏறக்குறைய அது வந்து கிட்னாப் அண்ட் மர்டர். அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க லாக்அப் டெத்துன்னு. லாக்கப்புக்குள்ளே நடந்தால் தான் லாக்அப் டெத்து. நீங்கள் வெளில கொண்டு வச்சு செஞ்சீங்கன்னா அது மர்டர், கொலை தான் நடந்திருக்கு. அங்கே வந்து அதே தான் இங்கேயும் இவர்கள் வந்து எந்த அடிப்படையில் விசாரணை நடத்தினாங்கன்னே தெரியல. எஃப்ஐஆரே போடப்படலை. அதான் அப்போ அதில் வந்து ஏதோ வந்து நியாயத்திற்கு மாறாக, இயற்கைக்கு மாறாக ஏதோ ஒன்றை பெறுவதற்கு அவரிடமிருந்து, ஏன்னா ஏற்கனவே அதில் நடைபெற்ற ஊழல் 40 கோடி ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன மாதிரியான பேரம் நடைபெற்றது, எது முடியாமல் வந்து இது உண்மையிலே தற்கொலை தானா இல்லை உண்மையிலே கொலையா அப்படிங்கிற அடிப்படையில் தான். அதாவது வந்து அந்த
இரும்பு கரம்னு சொல்லுவாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்துல இரும்பு கரம் கொண்டு அடுக்குதல்பாங்க. அதுக்கு கண்டிப்பா. அந்த பயம் இருந்தால்தான், ஆட்சியாளர்கள் மீது பயம் இருந்தால்தான் அதிகாரிகள் ஒழுங்காக செயல்படுவார்கள். அந்த இரும்பு கரம் வந்து முதல்வரிடம் இல்லாததுனால நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தனிப்படையை வந்து கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் கூட வேற ஒரு டிவி விவாதத்தில் சொன்னால், அந்த ஒட்டுமொத்தமாக காவல்துறையை கூட கலைச்சிருக்கலாம். அப்போ தனிப்படையை கலைப்பதன் மூலமாக என்னன்னா திசை திருப்புறது. இந்த தனிப்படை காவலர்கள் தன்னிச்சையாக போய் செயல்பட்டு விட்டது போல. நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு கிடையாது. அந்த டிஎஸ்பியை இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஏதோ இதை விட பெரிய கைஹேண்டு, இன்விசிபிள் ஹேண்டு வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. அவர்களுடைய ஏதோ ஒரு மேலிடத்தினுடைய ஆணையின் அடிப்படையில் தான் அடித்து கொள்ளுகின்ற அளவிற்கு செல்லுகின்றார்கள். ஏதோ அடிப்பாங்க, ஒரு இதை தகவலை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். அங்கே மரணம் அளவுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அடுத்ததாக வந்து அந்த இடத்துல நடந்த இடத்திலிருந்து மிளகாய்ப்படியிலிருந்து அந்த இருந்த உடைந்த கழிகள் முதற்கொண்டு அள்ளி செல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ இருக்கிற தடயங்களை எல்லாம் அழித்திருக்கிறார்கள். அப்போ இது மொத்தமாகவே வேறு யாரோ ஒரு முக்கியமான புள்ளி அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாருன்னு அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த போதே அந்த நவீன்குமாருடைய இவர் அஜித்குமாருடைய சகோதரரையும் அம்மாவையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கின்ற சேங்கை மாறன் அவர்களும் மகேந்திரன் அவர்களும் வந்து கடத்திக்கிட்டு போக முயற்சி செய்ததும், அங்கே அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் அவர்களை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் சிவகங்கை மாவட்ட செயலாளர் அங்கே போய் அவர்களை தடுத்ததுனால தான் அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்துச்சு. இல்லைன்னா கடத்திக்கிட்டு போய் மொத்தமாகவே வழக்க முடிச்சிருப்பாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற அதாவது அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மீது பயம் இல்லை. அல்ல அடுத்ததாக கட்சிக்காரர்கள் ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறு நியாயமான தவறாக இருந்தால் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். தவறு நடக்கிற போது அந்த தவறை நீங்கள் வந்து நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்து அவர்களை கடத்திட்டு போயிட்டு அந்த வழக்கிலிருந்து தப்பிச்சிடலாங்கிற அடிப்படையில் செயல்பட்டார்கள் என்றால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சேங்கை மாறனோ மகேந்திரனோ கட்சியை விட்டு நீக்கப்படவில்லை. இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அஜித்குமாரனுடைய வழக்குல அவங்க அம்மாவையும் நவீன்குமாரையும் வந்து கடத்திட்டு போக முயற்சி செஞ்சாங்க நீங்க சொல்றீங்க. இந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு 85 கிலோமீட்டர் தூரத்தில் வேலையையும் குடியிருப்பையும் பட்டாவையும் நிச்சயமாக அவங்களை அங்க இருந்து அகற்றணும் அந்த பகுதியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அப்படின்னா இது வந்து அஜித்குமார் அந்த 9 பவுண்ட் நகைக்காக இந்த கொலை நடக்கல அப்படின்னு இல்ல. அது ஆல்மோஸ்ட் வந்து அந்த 500 ரூபாய் கேட்ட பிரச்சனை தான் அங்க ஓடுது. நிகிதா அவர்கள்ட்ட வந்து 500 ரூபாய் கேட்டு அந்த நகை பிரச்சனை யாரும் பேசல. அவங்க கொடுக்குற பேட்டியிலே கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு அந்த அம்மா ஒரு இதுல வந்து பதிவிடுது, முகநூல் பதிவு சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்றுல பேட்டி கொடுக்குது. அந்த பேட்டியிலேயே முதல்ல எங்க நகையை காணும் 9 பவுன்னு சொல்லுது. அடுத்ததுல அதே அந்த பேட்டியிலேயே 500 ரூபா கேட்டு எங்கள்கிட்ட இது பண்ணாரு. யாராவது ஒரு 10 பவுன் நகையை விட்டவங்க 500 ரூபா போனதை பத்தி பேசுவாங்களா? அப்ப என்னிடம் நீ 500 ரூபாய் கேட்டு விட்டாயா, உன்னை நான் பழி வாங்குறேங்கிற அடிப்படையில தான் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இதன் மூலமாக ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இதுல வந்து துர்பாக்கியமான நிலைமை என்னன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு ஒரு கெட்ட பேர் வந்து அடுத்த வாரத்திலே இங்க நவீன் கொலை நடக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டை தமிழக காவல்துறை வந்து கட்டுப்பாட்டை இழந்து விட்டதுங்கிற கருத்தை தான் நான் பதிய வைக்கிறேன். இப்போ அஜித்குமார் வேலை செய்த அந்த ISF அந்த நிறுவனம் வந்து எங்களிடம் ஒரு சீருடையை மட்டும்தான் வந்து அறநிலைத்துறை கேட்டது. எங்களுடைய ஆபீஸ்ல அவர் வேலை செய்யவே இல்லை, அவருடைய பெயர் கூட எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியா இருந்ததா சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க, அஜித்குமார்னு ஒருத்தர் உயிரோட இல்ல, அஜித்குமார்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. இல்ல, அந்த நிறுவனத்துல அவர் வேலை செய்யல, எங்களுடைய யூனிஃபார்ம் வந்து அறநிலைத்துறை சார்பில் வந்து வாங்கிட்டு போனாங்க. இவங்க வந்து திசை திருப்பதற்காக எல்லா கட்டுக்கதைகளும் விடுவார்கள்னு வைங்களேன். நீங்க வந்து ஆயுதப்படையை கலைச்சதே, ஆயுதப்படை காவலர்கள் வந்து தன்னிச்சையா போய் ஒருத்தரை பண்ணிட முடியுமா? மேலதிகாரிகளுடைய உத்தரவு இல்லாம ஆயுதப்படை காவலர்கள் போய் செய்ய முடியாது. அதை கலைக்கிறதுங்கிறது வந்து அதை நியாயப்படுத்துவதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்காகவும் இவர்கள் வந்து முதல்ல வந்து இந்த அரசு வந்ததிலிருந்தே காவல்துறை இவர்களுடைய கண்ட்ரோல் இல்லை. நீங்க சர்வதேச கடத்தல் அந்த போதைப்பொருள் பெத்தமட்டமையின் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் இவர்களுடைய கட்சியில அயலக பிரிவுல இருந்தாரு. அவர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு CCTV கேமரா வாங்கி கொடுத்தார் இந்த சென்னை சிட்டில அப்படின்னு சொல்லி சங்கர் ஜிவால் அன்னைக்கு கமிஷனர், சென்னை சிட்டி கமிஷனராக இருந்த சங்கர் ஜிவால் கையால அவார்டு வாங்குறாரு. அந்த அவார்டை கொடுக்கிற போதாவது இவருடைய குற்றப்பின்னணியை வந்து விசாரிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா நிச்சயமாக அந்த அவார்டை வந்து ஒரு மாநில காவல்துறை தலைவராக இருக்கிற அந்த அன்னைக்கு மாநகர காவல் ஆணையராக இருக்கிறவர் கொடுக்குறாருன்னா அவரு பேக்ரவுண்டு கண்டுபிடிச்சிருக்கணும். இவங்க வந்து அவார்டு கொடுக்குறாங்க அவருக்கு. அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்குறாருன்னா இவர் என்ன பிசினஸ் செய்யறாரு? இதுக்கு பின்புலத்துல இவருக்கான இந்த மணி கான்ட்ரிபியூஷனுக்கு 1 கோடி கொடுக்குறாருன்னா அவர் நிச்சயமாக 100 கோடி ரூபாய் கையில வச்சிருக்கணும். அப்ப என்ன பிசினஸ் செய்யறாரு, இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்கணுமா இல்லையா? எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிற பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியாவில இருந்து தான் போதைப்பொருள் கடத்தப்படுதுன்னு சொல்லி அது டெல்லிக்கு வந்து, டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து, சென்னையிலிருந்து திமுக தலைமையகத்துக்கு வந்து
அவர் அயலக பிரிவினுடைய செயலாளர். நல்ல காலம் போதைப் பொருள் கடத்தல் பிரிவினுடைய செயலாளராக அவரை போடாமல் இருந்தாங்க. சரி, அப்படிப்பட்டவர் ரொம்ப ஏதோ தூரத்தில் இருக்கார் அந்த கட்சியில இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகா உதயநிதியோடு மங்கைங்கிற படத்துல கோ ப்ரொடியூசரா இருக்காரு. அப்ப நீங்க இவர் வந்து உதயநிதியோட படம் எடுக்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலினோட படம் எடுக்கிறாரு, ஒவ்வொரு முக்கியமான அரசியல் புள்ளிகளோடு எடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று சமூக விரோதிகளுக்கு கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணாலே இந்த கட்சியில என்ன பொறுப்பு போனாலும் வாங்கலாங்கிறதுக்கு அவர் அயலக பிரிவு செயலாளராக நியமிக்கப்பட்டது ஒரு உதாரணம். அப்ப அதிகாரிகளுக்கும் இந்த தலைமையின் மீது பயம் இல்லை, இருக்கின்ற கட்சிக்காரர்களுக்கும் இந்த தலைமையின் மீது பயம் இல்லை, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இவங்களுக்கு வந்து திராணியில், அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஞானசேகரன் வழக்குல அவ்வளவு அழுத்தம் வந்ததற்கு பிறகு ஒரு பெண்ணு, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஏழை பெண்கள் அங்க படிக்க வாய்ப்பு இல்லை. அங்க படிக்கிறவங்கள ஒரு ஹை கிளாஸ் பீப்புளா தான் இருக்க முடியும். அவர்கள்ட்ட தவறா நடக்கிறான், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்க. பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்வருவதே ரொம்ப அரிதிலும் அரிது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் நினைப்பாங்க. அந்த வழக்கிலேயே அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு தான் அந்த காவல்துறை முயற்சி செய்ததை வழிய, மறுநாளே சிட்டி கமிஷனர் பேட்டி கொடுக்குறாரு, ஒரு நபர் தான் அதுல இன்வால்வ் ஆயிருந்தார். 1000 நபர் இன்வால்வ் ஆயிருந்தா கூட உங்களுக்கு என்ன வேண்டி இருக்கிறது? அது இன்வெஸ்டிகேஷன்ல தான் வரணும். பேட்டி அவர் கூட இருக்கிற போட்டா வெளியில வருது, அவரோட சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு அவங்க வீட்டுல. இல்ல, அந்த சிட்டி கமிஷனர் பேட்டி கொடுத்ததுல என்ன உள்நோக்கம்னா, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட யாரும் இங்க வந்து பேட்டி கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துடாதீங்க. அதாவது வந்து அப்படி ஒரு பேட்டியை வந்து சிட்டி கமிஷனர் கொடுக்குற போது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறவங்க கூட, ஐயோ பெரிய ஆளார் பரப்புல சிட்டி கமிஷனரே அவருக்காக வந்து பேட்டி கொடுக்குறாரு, நம்ம ஏன் கொடுத்து உள்ள போகணும், மாட்டிக்க கூடாதுன்னு வெளியேறுவதற்கான வாய்ப்பு. ஒண்ணு, அந்த பெண்ணினுடைய விவரங்கள் பற்றிய விவரம் வந்து இணையதளத்துல வெளியானது. இணையதளத்துல வெளியானுச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம கமுக்கமா இருந்துக்கலாம்னு நினைக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வர மாட்டாங்க. 2 திரட்டணியையும் பண்ணினாங்க. அவ்வளவு பண்ணி அவ்வளவு துரிதகதமாக அந்த வழக்கை நடத்தி முடித்ததிலேயே யாரோ ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் அது பின்பக்கத்துல இருக்கிறாங்கிறது சாதாரண மக்களுக்கும் அடிப்படை அறிவு இல்லாத மக்களுக்கும் கூட புரிகிற விஷயம். இப்ப இது மாதிரி வந்து குற்றவாளிகளை தொடர்ந்து காப்பாற்றுகின்ற வேலையை, உங்களுக்கு நல்லா தெரியும், கிருகம்பாக்கத்துல அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே வந்து பெண் காவலர் மேல பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அந்த வழக்குடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க காவல்துறையில வேலை பார்க்குறாங்க, நீ வேலையில இருக்கணும்னா ஒழுங்கா கேஸை வாபஸ் வாங்கிக்க. அப்ப நீங்க குற்றவாளிகளை காக்கின்ற இடத்துல, குற்றவாளிகளுக்கு வக்காலத்து வாங்குகின்ற இடத்துல நீங்க இருக்கிறதுனாலதான் உங்க கட்சியை சேர்ந்தவர்களும் சரி அதிகாரிகளும் சரி தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள்ல ஈடுபடுறாங்க. நீங்க தெய்வ செயல் எடுத்துக்கிடுங்க, அரக்கோளம் தெய்வ செயல். ஒரு பெண் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, என்னை திருமணம் செய்யறதா சொல்லி என்னை நிறைய விஐபிகளுக்கு விருந்து வைக்க பாக்குறாரு, ஏற்கனவே இது போல 21 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப ஒட்டுமொத்தமாகவே இந்த காவல்துறை வந்து கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. முதல்வருடைய கட்டுப்பாட்டிலே அதிகாரிகள் இல்லை, கட்சிக்காரர்களும் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழகம் தான் பாதிக்கப்படுதுங்கிற குற்றச்சாட்டை தான் நாங்க வைக்க விரும்புறோம். திருமலாபாலுடைய மேலாளர் நவீன் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக இருந்தாலும் ஒரு குடிசை வீட்டில் கைகளை பின்னாடி கட்டி கொண்டு தற்கொலை செய்வதற்கு, பின்னாடி கட்டிக்கிட்டாலும் தற்கொலை பண்ண முடியாது இல்லையா? இல்ல, அதான் நிச்சயமா நாங்க வந்து இன்னொரு கருத்தை கூட சொல்ல முடியும். ஆம்ஸ்டாங் மரணம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு மரணம். அந்த மரணத்துல வந்த தானாக வந்து முன் வந்து சரண்டரானவர் திருவேங்கடம். அவர் தப்பிச்சு போகணும்னா தப்பிச்சு போயிருக்கலாம். உங்கள்கிட்ட வந்து சரண்டரானவர் எதுக்காக போய் என்கவுண்டர்ல அவரை நீங்க கொல்லணும்? தப்பிச்சு போக முயற்சி செஞ்சாரு, நாங்கள் கொலை பண்ணிட்டோம். அவரா சரண்டர், அவரே எப்படி தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவார்? அடிப்படை லாஜிக்கே இடிக்குது. அடுத்ததாக அந்த இந்த ஆம்ஸ்டாங்கினுடைய மரணத்துல ஏறக்குறைய 136 பேரா 140 பேரை கைது செஞ்சிருக்காங்க. நான் என்ன அடிப்படை அறிவுள்ள ஒரு வழக்கறிஞராக நான் கேட்கிறேன், 140 பேர் ஒரு கல்யாண மண்டபத்துல மீட்டிங் போட்டு ஆம்ஸ்டாங்கை நம்ம எல்லாம் கொல்லணும்பா, எப்படிப்பா கொள்றதுன்னு ஒரு ஆலோசனையை நடத்தி வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா என்ன அதுக்கான ப்ராபபிலிட்டி எங்கேயாவது இருக்கா? நீங்களே சொல்லுங்க. ஒரு கொலைங்கிறது ஒருத்தனோ 2 பேரோ இல்லை ஒரு 5 பேருக்குள்ள இருந்தாதான் அது கொலையாக நடைபெற முடியும். அது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், உண்மையிலே சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லா இருந்தவர். 140 பேர் சேர்ந்து மீட்டிங் போட்டு ஆளுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து, நீ 50,000 கொண்டா, நான் 40,000 தர்றேன், இப்படி பேசி ஒரு கொலையை நடத்த முடியுமா? அடிப்படை அறிவுள்ளவர்கள் நம்ம ஒரு வழக்கறிஞராக நான் கேட்குற கேள்வி. அந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக எல்லாரும் அதில் வந்து பேசினாங்க, வந்து ஆருத்ரா கோல்டு பிரச்சனையின் அடிப்படையில் தான் ஒரு இது நடந்ததுன்னு. அதிலே திருவேங்கடம் மரணம் நடந்தது, அந்த என்கவுண்டரு, அதுவே வந்து உண்மையிலே இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக எங்கெங்கேயோ இருக்கிற இவங்களையெல்லாம் கொண்டு வந்து குற்றவாளிகளாக சித்தரித்து மொத்தமாக அந்த வழக்கை மூடி முடிச்சாச்சு. இப்போ இந்த வழக்குலையும் அதே தான் நடந்திருக்கு. ஒருத்தர் பின்பக்கத்தில் கையை கட்டிக்கிட்டு சூசைட் பண்ணிக்க முடியுமா? என்ன சூசைட் பண்ணிக்கிறவர் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகுறாரு? அப்போ உங்கள் விசாரணையில் நான் ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் கொலை நடந்திருக்கு, அந்த கொலையை மறைப்பதற்காக நீங்கள் அதை சூசைடாக மாற்றி அமைக்கிறீங்க. அப்போ வந்து இது மக்கள் நல அரசாக இந்த அரசு செயல்படவில்லை.
இந்த அரசை துடைத்து தூர எறிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு மக்களை சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். எடப்பாடியார் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்றார்கள். 2026 இந்த மக்கள் விரோத ஆட்சி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களிடமிருந்து துடைத்தெறியப்படுங்கிற கருத்தை தான் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இப்போ எடப்பாடியார் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற பிரச்சாரம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஆனா இதுல கோயில் படங்களை எடுத்து கல்லூரிகளை பள்ளிகள் எல்லாம் கட்டுவ வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. இது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களே கல்லூரிகள் கட்டி இருக்கிறதாக சேகர் பாபு அவர்கள் பதிலடி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அது டப்பிங் வாய்ஸ் பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஒரிஜினல் வாய்ஸாவே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை கொஞ்சம் ஜாடை மாடையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இதுக்கு பேசியது மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மாணவர் அணி சார்பாக ஜூலை 14ஆம் தேதி எடப்பாடியாருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தகவல் வெளியாயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டப்பிங் வாய்ஸோ ஒரிஜினல் வாய்ஸோ மக்களுக்கான வாய்ஸுங்கிற கருத்தை தான் நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம். நாங்கள் அதிமுக கூட்டணியில் போன இதில் நீங்கள் சொன்னீங்க அதிமுக பாஜகவிடம் அடிமையாகி விட்டது போயிட்டு வந்துட்டுன்னு சொல்லி. நாங்கள் அந்த கொரோனா பேரிடரிலும் தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை, குறிப்பாக அந்த 10 ஆண்டுகளில் 17 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தோம். 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவமை என்ற ஒரு படிப்பையே கனவாக காண முடியாத குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை கொண்ட ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு 6344 பேர் இன்றைக்கி தமிழகத்தில் மருத்துவக் கல்வி படிக்கிறார்கள் என்றால் அது எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை போற இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இதே பகுதியை சேர்ந்தவர் தான் மு.க. ஸ்டாலின். ஆனால் அவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வரவில்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்ததே துணை முதல்வராக அன்றைக்கு இருந்த ஸ்டாலின் தான் கொடுத்தார். ஆனால் அந்த காவிரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அறிவித்தவர் எடப்பாடியார். 22,000 ஏரிகளை தூர்வாரி தமிழகத்திலே நீர்நிலை பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர் எடப்பாடியார். இன்னும் எத்தனையோ நல்ல திட்டங்களை, அதுவும் கொரோனா பேரிடரில் ஏறக்குறைய 2.5 ஆண்டு காலம் கொரோனா பேரிடரில் சென்ற காலம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே நல்லா தானே இருக்குது. எதற்காக சொத்து வரி ஏற்றுனீங்க, மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்திருக்கீங்க, கடனை 5 லட்சம் கோடியை வாங்கியிருக்கிறீங்க. இவ்வளவை தாண்டியும் இன்னமும் பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில் இப்போ நடந்திருக்க 250 கோடி மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஊழல் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் வாய்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறதா இருந்தால் தமிழினத்திற்கு தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக திராகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். இவருக்கு அப்பா காலத்திலேருந்து எங்களால் சொல்ல முடியும். 1924 வந்த காவிரி பிரச்சனையினுடைய ஒப்பந்தத்தை 1974 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டியதை புதுப்பிக்காமல் அன்னைக்கு விட்டது கருணாநிதி. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் காவிரி பிரச்சனையில் நம்ம இன்னமும் ஒரு இதை எட்ட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் கச்சத்தீவை அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாரை விட்டு கொடுத்த போது அன்றைக்கு பேசாமல் வாய்மூடி மௌனமாக இருந்தது கருணாநிதி. நாங்கள் கேட்டால் தீர்மானம் போட்டுட்டோம். நீ ஏன் இந்த மக்களுக்காக தானங்க நீங்கள் இருக்கீங்க, இன்னொருதான் உட்காருங்க, சாகுமுறை இன்னொருதான் உட்காருங்க, அப்புறம் ஏன் ஊரை ஏமாத்துறீங்க? நாங்கள் கேட்குறோம். மத்திய அரசில் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்திய அரசில் நீங்கள் அங்கே வச்சிங்க, என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறோம். 9 கேபினெட் அமைச்சர்களை 2009 வச்சுருந்தீங்க, மிருகபலத்தோடு இருந்தீங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் என்னத்தை கொண்டு வந்தீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். எதையுமே கொண்டு வராமல் ஏதோ வார்த்தை வித்தைகளை மட்டும், இவர்களுக்கு ஏதாவது ஊழல் வழக்கு அன்றைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் 30,000 கோடியை அடித்து குவித்து விட்டார்கள்னு, அதை மாற்றுவதற்காக சனாதனத்தை பற்றி பேசுனீங்க. உங்களுக்கு என்னைக்கெல்லாம் பிரச்சனை வருமோ அன்னைக்கு டீலிமிட்டேஷனை பேசுவீங்க, சமூக நீதியை பேசுவீங்க, சனாதனத்தை பேசுவீங்க. இந்த ஏமாற்று வித்தைகள் எல்லாம் எங்களை போன்ற இளைஞர்கள் இருக்கின்ற இன்றைக்கு சோசியல் மீடியா உலகம், யாரையும் ஏமாற்றி விட முடியாது. வார்த்தை ஜாலங்களை வைத்து உங்கள் அப்பா காலத்தில் வேணால் வியாபாரம் நடந்திருக்கலாம், இந்த வியாபாரம் இங்கே நடக்காது. இன்னும் ஒரு கருத்தை பதிய வைக்கிறேன். இந்த திருச்சி சிவா இவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவாவினுடைய மகன் சூர்யா சிவா ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இந்த விசாகன் மாட்டினார டாஸ்மாக் ஊழல் அதில் அவர் சொல்கிறாரு, அந்த ஆகாஷ் பாஸ்கரன் 300 கோடி ரூபாய்க்கு கோவளம் தாண்டி இந்த ஈசிஆர் பகுதியில் வீடு கட்டுறாருன்னு சொல்கிறாரு. அவர் ஆகாஷ் பாஸ்கரன் யாரும் இல்லை, உதயநிதி ஸ்டாலினுடைய பிஏ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்ரம் ஜூஜு 30 கைக்கடிகாரங்கள், ஏறக்குறைய 850 கோடி ரூபாய்க்கு 30 கைக்கடிகாரங்களை வைத்திருக்கேன். திஸ் இஸ் மை கலெக்ஷன் ஆஃப் மை இதுன்னு சொல்லி வாட்சஸ்ன்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு இணையதளத்தில். அவன் 1000 ரூபாய்க்கு அலைந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் 1000 கோடியை பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே செலவு பண்ணுறது? ஒருத்தர் 85 லட்சம் ரூபாய்க்கு ஒயின் பாட்டில் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்படி தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கு வீணடித்து கொண்டு இந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாட்டப் போகிறார் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் டெல்லிக்கு ஓடி போய் உங்களை காப்பாற்றுகின்ற வேலையை செய்கிறீங்க. நீங்கள் என்னைக்காவது நிதியை கேட்டு சென்ற மத்திய அரசை போய் அணுகுனது உண்டா? கேட்டால் நீங்கள் வார்த்தை வித்தைகளில் எங்களுக்கு டீலிமிட்டேஷனில் பிரச்சனைங்க வேண்டியது, இந்தியை திணிக்கக்கூடாதுங்கிறது, இதெல்லாம் வார்த்தைகளால் பேசுவதில் எதுவுமே நடக்காது.
எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விளிம்பு நிலை மக்களுடைய இயக்கம்னு சொல்லுவேன். ஏறக்குறைய வந்து 43 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தத இயக்கம். அதே போல வந்து விலையில்லா மடிக்கணினிகளை கொடுத்த இயக்கம். தமிழகத்தினுடைய விலையில்லாம ஆடு மாடுகள் அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய இயக்கம். அதுவும் இல்லாமல் குறிப்பாக இடஒதுக்கீடு என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 34% இருந்ததை 50% மாற்றியவர் எம்ஜிஆர். 50% 68% மாற்றியவர் எம்ஜிஆர். அந்த 68க்கும் பிறகு ஒன்று இருக்கு பாருங்க, 1% அருந்ததியார். அந்த 1% தான் கருணாநிதி கொடுத்தது. பாக்கி அந்த 69% இடஒதுக்கீட்டிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து அதற்கு சட்ட பாதுகாப்பை பெற்றுத் தந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் 69% இடஒதுக்கீடு கிடையாது. இன்றைக்கு 27 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாக்கி மாநிலத்தில் 18 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த 10 லட்சம் பேருக்கான காரணமாக அமைந்தவர், அடிப்படை கர்த்தாவாக அமைந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதனாலதான் இன்றைக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு பாக்குறீங்கன்னா எடப்பாடியார் போறாரு, எழுச்சி அலை நிலவுகிறது. இந்த அரசை எப்ப மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நிற்கிறார்கள். நிச்சயமாக 2026 இந்த மக்கள் விரோத அரசு மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படும். இந்த மக்கள் விரோத போக்குகள் அத்தனையும் மாற்றியமைக்கப்படுங்கிற கருத்தை பதிவிக்கிறோம். மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு ஒரு சாட்டை எடுத்து சுழற்றுகிறார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ட்ரெண்டிங் நியூஸஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல 200 கோடி வந்து ஊழல் நடந்திருப்பதாக, இதில் உடனடியாக இடி ரைட் வேணும் அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி அவர்களும் சொல்லியிருந்தாரு. இதுல இமீடியட்டா இந்த கேஸை வந்து அவங்கள ராஜினாமா செய்ய சொல்லிட்டு இதை அப்படியே வந்து அமைதியாக இருப்பதற்கு தமிழக அரசுக்கு என்ன ஒரு லாபம் இருக்கு? நஷ்டம் தமிழக அரசுக்கு. அதாவது வந்து இந்த மாநகராட்சியில ஊழல் வெளியில வர்றதே பெரிய விஷயம். ஏன்னா வெளில தெரியாது, ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ள நடக்கிறது. இதுல 250 கோடி ரூபாய்னா நிச்சயமாக 1000 கோடி ரூபாய்க்கு அங்க ஊழல் நடந்திருக்க முடியும். ஏன்னா ஒரு 100 ரூபா திருடினான்னு ஒருத்தன் பிடிச்சா அதுக்கு முன்னாடி 1000 ரூபா திருடி இருந்திருக்கணும். 11வது முறை தானே ஒருத்தன் மாட்டுவான், எடுத்த அடுப்புலேயே மாட்டுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப அந்த இடத்துல இந்த அத்தனை இதற்கு வந்து அதிகாரிகளை மட்டுமே கைது செய்திருக்கிறார்கள். எந்த கவுன்சிலரையோ இவங்களையோ கைது செய்யலை. இவங்களுடைய உத்தரவின் பேரில் தான் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. அம்ப போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, எய்தவன் யாருன்னு பிடிக்கவே இல்லைன்னா இப்போ அந்த இதில் இருக்கிற இவங்க மண்டல தலைவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஏன் மேயரை நீங்கள் ராஜினாமா செய்ய சொல்லலை? மேயர் தானே முகத்து அத்தனை அந்த அந்த அது ஒரு மினி கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டினுடைய தலைவர் மேயர். அந்த மேயர் தானே அத்தனைக்கு பொறுப்பேற்கணும். அப்போ இது மாதிரி இது சாட்டையெல்லாம் சொல்றது கிடையாது. இது வந்து ஏமாற்று வித்தை. சாட்டையை சொல்றதுங்கிறது எல்லாம் நடக்கக்கூடாது. நீங்கள் வெரி பிகினிங்ல இவர் வந்து உண்மையாக ஒரு மக்கள் நல அரசாக இதை செயல்படுத்த வேண்டும் என்றால், கள்ளக்குறிச்சி பிரச்சனையிலேயே இவர் வந்து கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளி தாக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா? ஏறக்குறைய வந்து 1000 பேர் 500 பேர் கூடி தாக்குகிறார்கள் என்றால் ஏறக்குறைய இது இந்த நிகழ்வுக்கான அடிப்படை கர்த்தா வந்து ஒரு வாரம் ஓடி இருக்கணும். ஒரு வாரம் மக்கள் அங்கே திரண்டு பேசி உச்சபட்ச கோபத்துல தான் அதை செய்கிறாங்க. அது வரைக்கும் கூட உளவு பிரிவுக்கு ரிப்போர்ட் வராமலே இவர்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றாங்களா? இந்த உளவுத்துறைங்கிற ஒன்று இருக்கா? அடுத்து கள்ளக்குறிச்சி அந்த விழச்சாராய மரணம், என்ன விழச்சாராயத்தில் ஒரு 10 பேர் சாவுறாங்க. அதெல்லாம் விழச்சாராய மரணம்ல வேறு மரணம்னு கலெக்டர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த சாவுக்கு போனாங்க பாருங்க, அவங்க குடிச்ச சாராயத்துல தான் மிச்சம் இருக்கிற 60 பேர் இறந்து போனார்கள். இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இவங்கள்ட்ட எங்க அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தை சரியாக செயல்படுத்துகிறார்களா? இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, மரக்காணத்துல சாராய மரணம் நடந்துச்சு. சாராயம் காய்ச்சலவருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தாங்க தெரியுமா? செத்தவனுக்கு கொடுக்கறதுங்கிறது வேற விஷயம். சாராயம் காய்ச்சலவனுக்கு 50,000 இழப்பீடு கொடுத்த கேவலமான அரசு இவர்களுடைய அரசு. அதனால இவர்கள் நடத்துவது அரசு இல்லை, அரசுங்கிற முறையில எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது விரைவில் வந்து மாற்றப்படும். ஆனா இவர் தவறுன்னு தெரிந்த உடனே வந்து நான் ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டேன், அதனாலதான் தமிழக அரசு உடனடியாக தவறுன்னு தெரிஞ்சா அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்குவோம் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனா இவங்க பதவியை விட்டு வந்து தூக்குறதுக்கு என்ன காரணம்? இப்ப எடப்பாடியார் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு அறிவாக மூளை வந்து பயன்படுத்தி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிச்சயமா தான். அதாவது பொதுமக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஒரு 5 மண்டல தலைவரை நீக்க சொல்லிட்டாங்க, வேலை முடிஞ்சதுப்பா, பரவாயில்லப்பா, நல்லா பண்றாருப்பா அப்படின்னு மக்களை ஏமாத்துறது தான், மக்களை திசை திருப்புறது தான் இவங்களுடைய வேலையே. எப்பயுமே மக்களை திசை திருப்புறது தான். நீ அதற்கு காரணமான மேயரையில் ராஜினாமா செய்ய சொல்லணும், மேயரை ராஜினாமா செய்ய சொல்லணும், இவர்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்ய சொல்லணும். இதையெல்லாம் நீங்க ஒரு நபருக்கு செஞ்சீங்கன்னா மிச்ச பேர் வந்து பயப்படுவாங்க. அதை விட்டு இவர்கள் வந்து அதை செய்ய தயாரா இல்லையே. இன்னும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேயர் மாற்றப்பட்டது, கோயம்புத்தூர் மேயர் மாற்றப்பட்டது, எல்லாமே வந்து இவர்களுக்குள்ள ஷேர் பிரிக்கிறதுல வர்ற பிரச்சனையில தான் மற்ற கவுன்சிலர்கள் சேர்ந்து இவர்களை காலி பண்றாங்க. இது இவர்களுக்கு நல்லாவே தெரியும்.
அடுத்து இந்த மேயரா இருக்கிறவங்க, இந்த உள்ளாட்சி பிரதிநிதியில் இருக்கவங்கலாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 26க்கு பிறகு இந்த கவர்மெண்ட் இருக்க போறதில்ல, இருக்கிற வரைக்கும் ஆட்டையை போட்டு போயிடுவோம், முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு குவிச்சிட்டு போயிடுவோங்கிற கணக்கில் தான். அதுக்கு பிறகு கட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியும். ஏன்னா இப்போ இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தால் அந்த கட்சியெல்லாம் இருக்காது. அதனால வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு போயிடுவோங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் தவறு செய்தார்கள்னா அவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குனீங்கன்னா அடுத்தவன் தவறு செய்ய யோசிப்பான். நீங்கள் அஜித்குமார் மரணத்தில் அந்த அதிகாரி யார், உயர் அதிகாரி யார், யாரோ ஒரு உயர் அதிகாரி பின்புலத்தில் இருக்கார், அவர் நீக்கப்பட்டிருந்தா அது இப்போ நவீன் மரணம் நடந்திருக்காரு. இந்த நவீன் இதுலையாவது ஒழுங்காக நடவடிக்கை எடுத்துக்கிட்டா அடுத்த வாரம் ஒன்று நடக்க போகிறது நடக்காமல் இருக்கும். இப்படியே தொடர்ந்து நீங்கள் வந்து உறுதியான முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்க. இப்போ அரசு சிறப்பாக செயல்படலைன்னா ஓரணியில் தமிழ்நாட்டுல வந்து 77 லட்சம் மக்கள் வந்து இப்போ உறுப்பினர்களாக திமுக சேர்ந்திருக்க மாட்டாங்களே சார். அது இல்லாம இப்போ ரேஷன் கடையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வீடு தேடி டோர் டெலிவரி செய்யறதாக தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 15ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறை சாத்தியம் இருக்கா? அரிசி, பருப்பு, உளுந்து, மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு போக முடியுமா? அதை யார் எடுத்துட்டு போறது? அது ஏற்கனவே முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம். மாடல் ஒரு பில்டிங்ல வச்சுக்கிட்டு பண்ற போதே அங்க அரிசி மூட்டையை காணோம், பருப்பு மூட்டையை காணோம்னு கதை சொல்றாங்க. இதை நீங்க தெருவில் எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? இது அடிப்படை அறிவுல, அதாவது ஒரு கிராமங்கிறது 3 கிலோமீட்டர் சுற்றளவு. அந்த 3 கிலோமீட்டர்ல கூட நடந்து போய் வாங்க முடியாத அளவுக்கு மக்கள் உடல் ஊனமுற்றவர்களா இருக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வந்து இதே திட்டத்தை தானே அவரும் சொன்னாரு. நடைமுறை சாத்தியம் இல்லாத யார் சொன்னாலும் தெரியும், ஆண்டவனே சொன்னாலும் தெரியும். ஸ்டாலின் அவர்கள் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு அவரே தான் சொன்னாரு. அதாவது இதையாவது அவரே சொன்னாரு. அதாவது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு திட்டம், அதாவது நான் ஏதோ ஒரு திட்டத்தை சொல்றேங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை சொல்றது. ரேஷன்ல 799 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருப்பதாக இந்த அறப்போர் இயக்கம்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க 2 நாளைக்கு முன்னாடி. இதுல வந்து இந்த டெண்டர் வந்து ஒருத்தருக்கு அந்த கிறிஸ்டி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இது வந்து அது இல்லாம 300 ரூபாய்க்கு 2 மடங்காக 600 ரூபாயாக வந்து இப்ப வசூல் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த விஷயம் விவகாரம் வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டம். அதுதான் நான் ஒவ்வொரு இடத்துலையுமே அவர்கள் திசை மாற்றல் வந்து தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொரு அமைச்சருமே ஊழல் புகாரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி செய்த இதெல்லாம் வந்து அந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கூட தெரியாத சில வித்தைகள்லாம் செந்தில் பாலாஜிக்கு தெரியும். யாராவது பாட்டலுக்கு மேலே 10 ரூபாங்கிற ஒரு திட்டத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? இதில் இல்லீகல் பார் தமிழகத்தில் 6500 ஒயின் ஷாப்புகள் இருக்குன்னா 1200 பார் தான் வந்து ஆதரைஸ்டு பாரு, பாக்கி அத்தனையும் இல்லீகல் பாரு. இது இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபானா 1,80,00,000 பேர் ஒரு நாளைக்கு குடிக்கிறான். 10 ரூபானா கணக்கு பண்ணுங்க, 18 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வசூல். இது வந்து கிச்சன் கேபினெட்டுக்கு டெய்லி போயிடுதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அது இந்த வித்தையெல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் அவருக்கு வந்து பதறாங்க. அவர் அரெஸ்ட் ஆன உடனே தான் குடும்ப உறுப்பினர் அரெஸ்ட் ஆன மாதிரி பதறாங்க. உதயநிதி ஒரு பக்கம் ஓடுறாரு, ஸ்டாலின் ஒரு பக்கம் ஓடுறாரு, குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் ஓடுறாங்கன்னா கட்சியினுடைய கஜானா அவர், அதுக்காக தான் ஓடுறாங்க. இதில் இந்த இல்லீகல் பார்ல வசூல், அது இல்லாமல் என்ட்ரியே போடாமல் டைரக்டாக லாரிலேருந்து இருக்கிற அத்தனை மது ஆலைகளும் வந்து கல்ஸ் இன்டர்நேஷனல்லேருந்து கிங்ஸ் இன்டர்நேஷனல்லேருந்து அத்தனையும் வந்து டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், கனிமொழி இவங்களுடைய குடும்ப இதில் தான் வந்து மது ஆலைகளே இருக்கிறது. அப்போ இவங்க மது ஆலைகள்லேருந்து நேரடியாக டாஸ்மாக்கு இறக்கிறது. என்ட்ரி போட்டிங்கன்னா தானே கவர்மெண்ட்டுக்கு வருமானம், இல்லைன்னா கம்பெனிக்கு வருமானம், கட்டிங்க்கு வருமானம். மொத்தத்தில் இதில் வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு 4000 கோடி to 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா சொல்கிறாங்களே. விசாகன் அரெஸ்ட் பண்ணாங்களே, அந்த டாஸ்மாக் ஊழல்ங்கிறது இதில் நடந்தது தான். இந்த இதில் வர்ற பணம் தான் 850 கோடி ரூபாய்க்கு வாட்சு, 85 லட்சம் ரூபாய்க்கு ஒயின், இப்படி மாறி மடைமாற்றம் ஆகிறது யாருன்னா எல்லாம் நம்மளுடைய வடிப்பணம் தான் மடைமாற்றம் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த அரசு என்னைக்கு போகும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசு ஊழியர்களும் அரசு டிபார்ட்மெண்ட்டுகளும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் போடப்பட வேண்டியிருக்கு. 25,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கு. செவிலியர்கள், மருத்துவர்கள், ஈவன் அனஸ்திஸ்ட், மயக்க மருந்து நிபுணர்கள் கூட இன்னும் அப்பாயின்மெண்ட் செய்யப்படலைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து மொத்த துறையும் வந்து செயலிழந்து போய் இருக்கிறது. என்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி மாறும் என்று தமிழகத்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 80 லட்சம் பேருக்கு சேர்த்தோம், 90 லட்சம் பேரை சேர்த்தோங்கிறதெல்லாம் இது வந்து கணக்குக்கு வேணால் சர்க்கரை என்று எழுதி நறுக்கி கொண்டால் இனிக்காது. மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 520 வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி நீட்டு வித்த தெரியும், நீட்டை மாற்றுறதுக்கு இது தெரியும், எல்லாத்தையும் சொல்லி ஏமாற்றி வந்தீங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை தரேன்னு அரசு ஊழியர்கள்ட்ட சொல்லி வந்தீங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் 80% நிறைவேற்றிட்டோன்னு வேறு ஸ்டாலின் பேட்டி கொடுத்தாரு. 80% நிறைவேற்றிருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் ஓட்டு கேட்க மக்கள்கிட்ட போகணும்? மக்கள் தயாராக வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்களே, ரைட்டுங்களா? நீங்கள் ஏன் அப்புறம் மக்கள்கிட்ட உறுப்பினர் சேர்க்கை செய்யலாம்? மக்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் உறுப்பினராக சேரணையா, வாங்கயா, கொண்டாங்கய்யா, ஃபார்மை கொண்டாங்கன்னு அவங்கள போகணும். நீங்கள் ஏன் தேடி போகிறீங்க? அங்கேயே இருக்கிற பிரச்சனை.
அதுவும் இல்லாமல் இந்த ஏறக்குறைய வந்து 5 லட்சம் அரசு ஊழியர்கள் நியமிக்கப்படாமலே இருக்கிறார்கள். இந்த அரசு வந்ததற்கு பிறகு ஒரு 1500 பேர் கூட அரசு ஊழியர்களாக நியமிக்கப்படலை. டிஎன்பிசியில் ஒரு 1200 பேரை தவிர வேற இந்த 4.5 ஆண்டுகளில் எந்த அரசு ஊழியர்களும் நியமிக்கப்படவில்லை. அப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்பார்த்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த அரசு திமுக அரசு அமைவதற்கு அடிப்படை காரணமாக பேக் பில்லராக இருக்கக்கூடியவர்கள், பேக் போனாக இருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள். இன்றைக்கு 27 லட்சம் அரசு ஊழியர்களும் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை என்றைக்கு மாற்றி அமைப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 27 லட்சம் பேர்னா 27 லட்சம் இல்லை, இன்று நாள் வச்சிங்கன்னா கூட 1 கோடிய ஓட்டுகள் வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மாறி நிற்கிறது. அதனால ஒட்டுமொத்தமாக 2026 இந்த அரசு மாற்றி அமைக்கப்படும். எடப்பாடியார் தலைமையில ஆட்சி 2020 அமையுங்கிற கருத்தை பதிவு. இப்போ ஜூலை 27 தமிழகம் வருகிறார் மோடி அவர்கள். இப்போ இந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும்னு இப்போ எடப்பாடியார் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அவரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாங்க. ஐயா எடப்பாடியார் தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்னு அமித்ஷா அவர்களே சொல்லி ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. தலைவர் தான் சொல்லணும். அடுத்தது வந்து இவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடியார் தலைமையில தான் ஆட்சின்னு அவரும் சொல்லிட்டாரு. இது வந்து பத்திரிகைக்காரர்கள் வந்து இந்த கூட்டணி மீது, ஏன்னா இந்த பக்கம் கூட்டணி அமையாதுன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தாங்க. அங்க கூட்டணியே இல்லை, நாங்க 10 பேரை வச்சு கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் வந்து ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுடைய இயக்கமாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள். சென்னையில எங்க போனாரு தலித் திருமாவளவன், ஒட்டுமொத்த தலித் மக்களும் அவர் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். ஏன்னா நீங்க இயக்கம் தோற்றிய இயக்கம் உருவாக்கியதே வந்து அந்த தலித் மக்களுடைய போராட்டத்துக்கு. அவர்களுடைய பிரச்சனையிலே நீங்க வந்து சோபிக்கலங்கிற போது நீங்க இயக்கம் நடத்துறதே வேஸ்ட். இவர்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழகங்களாக மாறிவிட்டார்கள். இங்கே அதிமுகவில் கூட்டணி அமையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அமித்ஷா தலைமையில் அவர்களுடைய முன்னேற்பாட்டில் வந்து ஒரு அற்புதமான கூட்டணி அமைந்ததற்கு பிறகு ஆகா இவங்க வந்து எதிர்ப்பா வந்துருவாங்கன்னுட்டு ஏதோ ஒன்றை சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லி பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். ஜூலை 7 அமித்ஷா அவர்கள் வருவதாக இருந்தது. அந்த வருகை ரத்து செய்யப்பட்டது. இப்போ மோடி அவர்கள் வருகை தமிழகத்திற்கு அப்படிங்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் உடனடியாக திமுகவின் ஊழல் பட்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த ஊழல் பட்டியலும் மோடி அவர்கள் வருகையும் திமுகவுக்கு ஏதாவது வேலை? நிச்சயமாக இந்த கூட்டணியும் மோடி அவர்கள் வருகை மட்டுமல்ல, அமித்ஷா அவர்களுடைய இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இவர்களுடைய இந்த நவீன கால மன்னராட்சிக்கு கருணாநிதி, ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, அடுத்து இன்பநிதியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த நவீன கால மன்னராட்சிக்கு முடிவுரை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியால் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த கட்சி கூட்டணியில் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். இவர்களுடைய ஆட்சி தமிழக மக்களின் மன்றத்திலிருந்து நீக்கப்படும்.